உப்புவெளி பீச்சில் இது 2வது நாள் காலையிலேயே ஒளிம்பி முதலாவதா போனது கடற்கரைக்கு. நல்ல நேரமா பார்த்து காஃபி ஷாப் கொண்டு வர துறந்திருந்தது. பிடிச்ச ஒரு கப்புச்சீனோ வாங்கி கொண்டு அந்த கடற்கரை காத்துல அந்த கால நேரத்துல நின்று குடிச்சது அது ஒரு வேற விதமான ஃபீலிங். இதுதான் உப்புவெளியில நான் தங்கி நின்ற விடுதி. அங்கே ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு சைக்கிள் எல்லாம் நிக்குது, எடுத்துக்கொண்டு சுத்தலாம் பின்னேரங்கள்ல. விடுதியை விட்டு வெளியேறி பிக்மில ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு நேர போனது பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்க போய் எடுத்தது திருவோணமலை கொழும்பு பஸ். போக வேண்டிய இடம் கந்தலாய். ஆனா நான் போய் இறங்கின இடம் வந்து அக்போபுர. கொஞ்சம் இடம் முன்னுக்கே போயிட்டேன். அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு கொண்டு திரும்ப கந்தளாய் குளத்துக்கு வந்து சேர்ந்தேன். யாருமே இல்ல ஆட்டோ ஸ்டாண்ட்ல. படுத்து நித்திரையாக்கிற அந்த ஐயா எழுப்பி வாரீங்களோ போமன்னு கேட்டேன். அவரும் வந்தார். போற வழியெல்லாம் எருமப்பால்ல செய்யற தயிர், அதுக்குள்ள அந்த கித்துள் பானிய கலக்கி சாப்பிடுற கடைகள் நிறையவே இருந்தது. இதுதான் திருவோணமலை மாவட்டத்தில் உள்ள கந்தளாய் குளம். இதை தோற்றுவித்தது வந்து குலக்கோட்ட மன்னன். பின்னாளில் இதன் நிர்மாண பணிகளை கட்டி முடித்தவன் அக்போபோதி 2வது என்ற இந்த மன்னனாவான். நான் அங்க போய் சேர்ந்தது மத்தியானம் 1 மணி போல. கடும் வெயில். நீங்கள் இங்க போக திட்டம் போட்டீர்கள் என்றால் பின்னேரம் 4 மணிக்கு பிறகு போனீர்கள் என்றால் உண்மையாவே அந்த மாதிரி இருக்கும் இடம். இந்த குளத்தின் முடிவிலேயே ஒரு பெரிய விடுதியும் அதோட சேர்ந்த ஒரு உணவகமும் இருக்கு. அங்க நீங்க போய் வடிவா சாப்பிடலாம். அது இந்த வியூ வந்து அந்த மாதிரி இருக்கும், குளத்தோட சேர்ந்த அந்த வியூ. திருவோணமலை போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்க இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கந்தளாய் குளம். ஒரு மலத்தியாலம் காணும். நானும் கந்தளாய் குளத்திலிருந்து நடந்து கந்தளாய் சந்தி மணிக்கூட்டு கோபுரத்தடிக்கு வந்து அங்க இருந்து பஸ் எடுத்தது வந்து கபரணைக்கு போறதுக்கு.